ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும். விநாயகர் தன் கையில் பாசாங்குசத்தை ஏந்தியிருக்கின்றார். தன்னை அடக்குவர் ஒருவரும் இலர் என்ற குறிப்பை இதன் மூலம் உணர்த்துகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே அவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 23/3/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் பங்குனி 9வது நாள். இன்றைய விசேஷம் வசந்த பஞ்சமி கிருத்திகை விரதம். சென்னை மல்லீஸ்வரர் விழா தொடக்கம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி நவநீத சேவை, வெண்ணெய்த்தாழி, பஞ்சமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, பிறகு 9:30 10:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் பகல் 10:30 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, திதி பஞ்சமி இரவு 9:54 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கிருத்திகை, இரவு 11:49 வரை. யோகம் மரண யோகம், அமிர்த சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ் நோக்கு நான். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி. சந்திராசிரமம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தொழில் வியாபாரம் நஷ்டமின்றி உயர. பெரிய தொழிற்சாலை உரிமையாளர் முதல் நடைபாதை வியாபாரி வரை பெரும்பாலானோர் மத்தியில் உள்ள புலம்பல், வியாபாரத்தில் நஷ்டம், வியாபாரத்தில் கஷ்டம் என்று வார்த்தைகளே. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் இறைவன் அருளை பெற்றுதான் கடைசி வரை தொழில் கெடாமல் வாழ முடியும். நஷ்டமில்லாத தொழில் நடக்க எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்து இந்த கவலைகளை போக்கிக் கொள்ளலாம். அது என்னவென்றால், பெருந்தொழில் அதிபர்கள் மற்றும் பெரிய கொள்முதல் வியாபாரிகள் செய்ய வேண்டிய பரிகாரம். தினசரி காலையில் குளித்துவிட்டு வேட்டி அணிந்து கையில் அணியக்கூடாது. உங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்துக்கு முன்பு அமர வேண்டும். பால், தேன், ஏலக்காய், கிஸ்மிஸ், பழம், முந்திரி பருப்பு ஆகிய 5ஐயும் கலந்து ஒரு புதிய கிண்ணத்தில் வைத்து காய்ச்சி எடுக்கப்பட்ட பஞ்சாமிர்தத்தை மகாலட்சுமிக்கு முன்பு வைக்க வேண்டும். 5 முகம் கொண்ட வெள்ளி விளக்கு ஒன்று ஏற்ற வேண்டும். மகாலட்சுமி படத்துக்கு நைவேத்தியம் செய்து
பஞ்சாமிர்தத்தை உண்ண வேண்டும். சிறிது பஞ்சாமிர்தத்தை எடுத்துச் சென்று உங்கள் தொழிற்சாலையில் அல்லது வியாபார ஸ்தலத்தில் உள்ள முக்கிய வேலையாட்களுக்கு கொடுக்க வேண்டும். இவ்வாறு தினசரி செய்து வந்தால் தொழில் நஷ்டமின்றி இயங்கும், நெருக்கடியும் வராது, மகாலட்சுமி துணை இருப்பார். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. வியாபாரம் பெருக எளிய பரிகாரம். நம்ம தானியங்களை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து உங்கள் கடை வாசலிலே கட்டுங்கள், உங்கள் கல்லாவிலும் போட்டு வையுங்கள். நஷ்டமில்லாத அளவுக்கு உங்கள் வியாபாரம் பெருகும். அடுத்தது கூலி வியாபாரிகள் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் செய்ய வேண்டிய பரிகாரம். பணம் பழுத்து கடுக்காய் ஒன்றை எடுத்து சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் தடவி உங்கள் கல்லாவில் போடுங்கள். அன்று முதல் வியாபாரம் பெருகும், உங்கள் தொழிலே நஷ்டம் வராது. நாளைய தினம் கிட்னி நோய், கல்லடைப்பு தோஷம் விலக அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக இந்த பகுதியிலே நீங்கள் ஜோதிடத்தை கற்று பிறருக்கு வழிகாட்டலாம். இப்பொழுது 7ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலஸ்திரஸ்தானம், திருமணஸ்தானம், கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம், பாகஸ்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற பிஸ்னஸ் பார்ட்னர் அவர்களை பற்றி காட்டுகின்ற இந்த ஸ்தானத்திலே இன்றைய தினம் திருமணம் சொந்தமா அசலா என்பதை, அதற்கு உண்டான கிரக இணைவுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். 7ஆம் அதிபர் 7லே நின்றால் சொந்தத்தில் நடக்கும். 7ஆம் அதிபர் 5ல் நின்றால் மாமன் வீட்டில் நடக்கும். 5ஆம் அதிபர் 7ல் நின்றால் மாமன் வீட்டில் நடக்கும். 5ஆம் அதிபர் 7லே நின்றால் மாமன் அத்தை வகையிலே நடக்கும். 7லே சந்திரன் பலம் பெற்று நின்றால் தாய் வழியில் நடக்கும். 7ஆம் அதிபர் சந்திரன் வீட்டில் நிற்க தாய் வழியில் நடக்கும். 7ஆம் அதிபர் சூரியன் வீட்டில் நிற்க, 7ஆம் அதிபர் சிம்மம் வீட்டிலே இருக்க தந்தை வழியிலே நடக்கும். 7ஆம் அதிபர் சூரியனோடு சேர்ந்து இருக்க தந்தை வழியிலே நடக்கும். 7ல் அதிபர் 9ல் நிற்க, 9ஆம் அதிபர் 2லே நிற்க தந்தை வழியில் நடக்கும். 7ஆம் அதிபர் 4லே இருக்க, 4ஆம் அதிபர் 7லே நின்றாலும் திருமணம் தாய் வழியிலே நடைபெறும். 7ஆம் அதிபர் 2ல் இருக்க, 2ஆம் அதிபர் 7ல் இருக்க திருமணம் தாய் வழியில் நடைபெறும். 2ஆம் அதிபர் 7ஆம் அதிபர் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இருக்க உறவில் திருமணம் நடக்கும். 4ஆம் அதிபர் 7ஆம் அதிபர் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருக்க உறவில் திருமணம் நடக்கும். 3ஆம் அதிபர் 7ல் இருக்க அத்தை மகள், மாமன் மகள் இவர்களுடைய உறவிலே திருமணம் நடைபெறும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியினுடைய இன்றைய தொகுப்பு என்னவென்றால், கஜகேசரி ராஜயோகம் 2026 மார்ச் 28 முதல் இந்த 3 ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் குவியும். ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த யோகங்களில் ஒன்றாக கருதப்படுவது கஜகேசரி ராஜயோகம். குரு பகவான் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் சேரும்போது இந்த யோகம் உருவாகிறது. 2026 மார்ச் 28 அன்று மிதுன ராசியில் இந்த அரிய யோகம் உருவாக உள்ளது. இந்த யோகம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பாக 3 ராசிக்காரர்களுக்கு இது மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் வழங்கும் என கூறப்படுகிறது. மிதுனம், இந்த யோகம் நேரடியாக லக்னத்தில் உருவாவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்ற காலம் இது. பொருளாதார நிலை மேம்படும், நீண்ட நாட்கள் ஆசை நிறைவேறும், வேலைவாய்ப்பில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. குடும்ப வாழ்க்கை அமைதியாய் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் மகிழ்ச்சியும் மற்றும் வெற்றியும் தரும். திருமண யோகம் கைகூடும், தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், பணியிடத்தில் பாராட்டும் முன்னேற்றமும் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி நிலை. கன்னியா ராசிக்காரர்களுக்கு இது பொற்காலமாய் அமையும். தன்னம்பிக்கை அதிகரித்து கடின சூழ்நிலையில் வெற்றி பெறுவார்கள். வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இந்த கஜகேசரி ராஜயோகம் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை முன்னேற்றங்களை வழங்கும் முக்கியமான காலமாக இது பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற வழியிலே கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே. இப்பொழுது 6வது பகுதி, கடைசி பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து 12 ராசிகளுடைய பொது பலனை விரிவாகும் விளக்கமாகும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும், எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும், குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் தீரும், உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம், கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும், பிள்ளைகளிடம் கவனமாய் பேசுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இன்று மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும், எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் தீரும், உங்களது கருத்து மாற்று கருத்து உண்டாகலாம், கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளிடம் கவனமாய் பேசுவது நல்லது. ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று மனதிலே இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும், எதிர்பார்த்த தகவல் சாதகமாய் வரும், பண வரத்து கூடும், கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும், கடன் பிரச்சனைகள் தீரும், வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள், பண வரவு மன திருப்தியை தரும், புது நபர்களின் அறிமுகம் அவர்கள் நட்பு கிடைக்க பெறுவீர்கள், எதிலும் முன்னேற்றம் காணப்படும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும், எதிர்பார்த்த தகவல் சாதகமாய் வரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரத்து கூடும், கலைத்துறையிலே உடல் ஆரோக்கியம் பெறும், கடன் பிரச்சனைக்கு தீரும், வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரவு மன திருப்தியை தரும், புதிய நபர்கள் அறிமுகம் அவர்கள் நட்பும் கிடைக்க பெறுவீர்கள், எதிலும் முன்னேற்றம் காணப்படும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மனதிலே உற்சாகம் ஏற்படும். மாணவர்கள் எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் கிட்டும். பண கஷ்டம் தீரும். இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். எதிலும் மிகவும் கவனமாய் ஈடுபடுவது நல்லதே. எடுத்த காரியங்களை சாதகமாக முடிய உதவும். சொத்து மனை வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தாமதம் உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று மனதிலே உற்சாகம் ஏற்படும். மாணவர்கள் எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் கிட்டும். பண கஷ்டம் தீரும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இல்லத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். எதிலும் மிகவும் கவனமாய் ஈடுபடுவது நல்லது. எடுத்த காரியங்களை சாதகமாக முடிய உதவும். ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்த சொத்து மனை வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தாமதம் உண்டாகலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று அடுத்த ஒரு பிரச்சனை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்வது திட்டமிடுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அடுத்த ஒரு பிரச்சனை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமான நிலை காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும். பூரம் நட்சத்திரத்தை தான் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவது நல்லது.
கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள். இன்று பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர்கள் வழியிலே மனக்கசப்பு ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 9. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அரசியல் துறையினருக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடக்கும். மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும். பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அரசியல் துறையினருக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷமாய் வெளியே சென்று வருவீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். பொருள் வரத்து அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பூமி மூலம் லாபம் கிடைக்கும். ஆகையால் இன்று கவனத்துடன் பேசுவது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மாணவர்களுக்கு கல்வியிலே இருக்கும் மந்த நிலை மாறும். கவனத்துடன் படிப்பது அவசியம். எந்த வேலையிலும் முழு கவனம் தேவை. குடும்பத்தில் குழப்பம் நீங்கி நன்மை உண்டாகும். ஆரோக்கியம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மாணவர்களுக்கு கல்வியிலே இருக்கும் அந்த நிலை மாறும். கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம். பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எந்த வேலையிலும் முழு கவனம் தேவை. குடும்பத்தில் குழப்பம் நீங்கி நன்மை உண்டாகும். ஆரோக்கியம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பண வரத்து எதிர்பார்த்தது போலவே இருக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கலாம். பாதியில் நின்ற காரியங்கள் தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். வழக்குகளில் திடீர் குழப்பம் ஏற்படலாம். தீ, எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பண வரத்து எதிர்பார்த்தது போல இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்த புதிய நபர்கள் நட்பு கிடைக்கலாம். பாதியே நின்ற காரியங்கள் தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த வழக்குகள் திடீர் குழப்பம் ஏற்படலாம். தீ, எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவை. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாய் உழைக்க வேண்டியது இருக்கும். சரக்குகளை அனுப்பும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்போர் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு தண்டைகள் உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெளிர், பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. புரட்டாதி அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாய் உழைக்க வேண்டியது இருக்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இப்போ கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம். கவனம் தேவை. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை தரும். பெரியவருடைய ஆலோசனையை பெறுவது சிறந்தது. மனதிலே திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை தரும். பெரியோருடன் ஆலோசனை பெறுவது சிறந்தது. மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போது கவனம் தேவை. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.